சிம்மம். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பல நாளாக மனதில் ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் இந்த 2025 தீரப்போகுது. மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்க்கையில் உயரப்போகுது. அப்படி நீங்கள் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களுடைய நேர்மையை மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வம் சோதிக்கும். இந்த மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகுது. அப்படி நடக்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் வராரு. அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டுமே தான் தரும் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் பயப்படாதீங்க. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய பாதத்தை நீங்கள் பற்றும் பொழுது எந்த விதமான இருள் கிரகத்தாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் நிகழாது. சனி பகவான் அப்படின்னாலே இருள் கிரகம்தான். அவரால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்கவே நடக்காது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. அப்படி நகரும் பொழுது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் நகரணும். யார்கிட்டையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி பகிராதீங்க. யாருக்கிட்டையும் ஆலோசனையும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் யாரிடமாவது உங்கள் மனசை விட்டு பேசும் பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த விஷயம் 1க்கு 4ஆக போய் மற்றவர்களிடம் சேரும். அது உங்களுக்கே மிகப்பெரிய தீங்காய் விளங்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பல வழிகள் உங்களின் கண்களுக்கு முன்னே தெரியும். எந்த வழியில் நாம் நடந்து போகணும் அப்படின்ற முடிவை ரொம்ப திடகார்த்தமாக நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்து வரக்கூடிய 15 ஆண்டுகள் உங்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்றத தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. எந்த விதமான அநீதிக்கும் துணை போகாதீங்க. நேர்மை இல்லாத ஒரு இடத்துல தயவு செய்து இருக்கவே இருக்காதீங்க. அடுத்தவர்களின் பழியை சுமந்த வரைக்கும் போதும். இனியும் சுமப்பதற்கு மனதில் தெம்பில்லை. உடம்புல தெம்பு இருந்தாலும் சிம்ம ராசி மனதளவில் உடைந்து போயிருக்குது. அந்த நிலையிலிருந்து மீண்டு எழக்கூடிய நிலையில் மறுபடியும் உங்களுக்கு அந்த தெய்வம் விஷ பரீட்சையை வைக்கும். அதில் நீங்கள் தான் எதிர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு வெளியே வரணும். ஏன்னா ரொம்ப தாராளமான மனசை கொண்டது தான் என்னுடைய அன்பான சிம்ம ராசி அன்பர்கள். அடுத்தவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுடக்கூடாது, அவங்கள வேலையை விட்டு நிறுத்திடக்கூடாது அப்படின்னு பழியை நீங்கள் சுமந்து பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலை இனியும் தொடரக்கூடாது. சிம்மத்துடைய கையால் எந்த ஒரு செல்வத்தையும் வாங்காமல் இருக்கணும். அதாவது இந்த 2025 நீங்கள் எதிர்பார்த்த சொத்து உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அப்படி வரக்கூடிய செல்வத்தை நீங்கள் உங்கள் கையால் வாங்காதீங்க. உங்களின் மனைவி, உங்களின் குடும்பம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் பெறலாம். ஏன்னா நீங்கள் செல்வத்தை வாங்கினீங்கன்னா அதை அடுத்த க்ஷணமே வேறு யாருக்காவது தானமாகவோ தர்மமாகவோ கொடுத்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் பின்வாசல் வழியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட செல்வமாக இருந்தாலும் அவசரப்பட்டு நீங்கள் வாங்காதீங்க. உங்களின் குடும்பத்தினர் அதை பெற்றால் அந்த செல்வம் நிலைத்து இருக்கும். எவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் சமத்துவ மனநிலையோடு நீங்கள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை உங்களால் அடைய முடியும். சிம்மத்தை போல வாழ்வில் ஜெயிப்பதும் யாரும் இல்லை, சிம்மத்தை போல வாழ்வில் தடுக்கி விழுவதும் யாரும் இல்லை. ஏன்னா பாசம் கண்ணை மறைக்கும். அப்படி மறைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்றவாறு சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுகளால் பலரின் பாவத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க. அதனால் இனியும் எந்த விதமான அநீதிக்கும் சிம்மம் துணையே போகக்கூடாது. நீதிக்கும் நேர்மைக்கும் தளபதியாய் விளங்கக்கூடிய வாயு புத்திரனின் பாதத்தை நீங்கள் பற்றும் பொழுது எந்த ஒரு தருணத்திலையுமே சிம்மம் இனி நெறி தவறி நடக்கவே நடக்காது. கடந்த காலத்தில் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வெறுத்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் பொழுது
சற்று சுதாரிப்பாக நீங்கள் இருக்கணும். இவங்க ஏன் இந்த நேரத்தில் நம்மளை தேடி வராங்க அப்படின்னு நீங்கள் தயவு செய்து 1க்கு 3 முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த சொந்தத்திடம் நெருங்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது சறுக்கி விழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். அதனால் தயவு செய்து சிம்மம் வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டுகள் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானம் தேவை. நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்களுடைய பொறுமை அவர்களுடைய சுய ரூபத்தை வெளியே கொண்டு வரும். அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவங்க உங்ககிட்ட உண்மையான பாசத்தோடு நெருங்கி வராங்களா, இல்லை உங்களால் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டி இருக்கா அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியணும். அப்படின்னா சற்று பொறுத்தால் மட்டுமே சில உண்மைகள் வெளியே வரும். சிம்மம் இனியும் வாழ்க்கையில் யாரையும் நம்பி ஏமாறவே கூடாது. முக்கியமாக அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நீங்கள் உங்களின் பேரில் கடன் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யாருக்காக வாங்கி கொடுத்தீங்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களை மறந்து விடுவார்கள். இந்த 2025 சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே மதில் மேல் பூனை தான். நீங்கள் சரியான ஒரு மனநிலையோடு நடந்தால் நிச்சயமாக எந்த ஒரு பக்கத்துலேயுமே விழாமல் உங்களின் இலக்கை நோக்கி நகர முடியும். நீங்கள் மனதை அலைப்பாய விட்டு அடுத்தவர்களை பற்றி யோசிக்கும் பொழுது உங்களின் இலக்கிலிருந்து நீங்கள் தவற முடியும். அதனால் உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் தேவை. ஆழம் பார்த்து கால வைக்கணும். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். எதுக்காகவும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. 1க்கு 3 முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு இது நம்முடைய வாழ்விற்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு தியான நிலையில் உட்கார்ந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி யோசித்தாலே உங்களின் மனதிற்கு ஒரு பதில் தோன்றும். அதன் வழி நடந்தால் மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்வில் உயர்வை நோக்கி அடைவதை எவராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு 5-6 வருடத்திற்கு முன்பு மிகப்பெரிய பேரழிவிலிருந்து சிம்மம் தப்பியது. அன்னைக்கே நீங்கள் மண்ணோடு மண்ணா மக்கி போயிடணும் அப்படின்னு சில பேர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி இன்னைக்கு சிம்மம் விருட்சமாய் முளைத்து இருக்குது. அப்பேற்பட்ட விருட்சம் மறுபடியும் சாயலாமா? சாயவே கூடாது. அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரனுடைய துணை உங்களுக்கு பக்க பலமாக இருக்கு. எந்த ஒரு தருணத்துலையுமே நீங்கள் நெறி தவறி நடந்துடக்கூடாது அப்படின்னு சனிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் போய் வேண்டுங்க. எந்த ஒரு தருணத்துலையுமே நான் அநீதிக்கு துணை போயிடக்கூடாது, நீதான்ப்பா என்ன கூடவே இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டுங்க. நிச்சயமாக சிம்மம் வாழ்வில் ஜெயித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சிம்மம் தனது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரிய ஒரு நிதானத்தை மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தருணத்திலையுமே அவசரப்பட்டு யாருக்காகவும் முடிவை எடுக்கக்கூடாது. உங்களுடைய முடிவுகளில் ஆழமான ஆராய்ச்சி நிச்சயமாக இருக்க வேண்டும். இனியும் நஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இழந்தாச்சு, உயிர் மட்டும்தான் மிச்சம். இந்த நிலையிலிருந்து நாம் மேலே உயர வேண்டுமே தவிர அதல பாதாளத்தை நோக்கி இனி ஒருபோதும் செல்லவே கூடாது. அஷ்டம சனி நடந்தால் நடக்கட்டுமே, எந்த விதமான கஷ்டமும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய பக்தரை அணுகவே அணுகாது. காரணம் என்னன்னா, சனி பகவானுடைய பார்வை ஹனுமனின் மீதும் ஹனும பக்தர்கள் மீதும் விழவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மகா வரத்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் பெற்றதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மட்டுமே உங்களின் அதீத பலம். மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்வில் ஜெயித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு வேணால் நீங்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நிச்சயமாக வாழ்வில் நீங்கள் வீழ்ந்திடணும் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி
நெஞ்சை நிமிர்த்தி கௌரவமாக வாழ்ந்தே தீர்வீர்கள். நல்லது நடக்கட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். நன்றி.